இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத தியான நேரத்திலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது, தேவன் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். The Lord wants to honor you in this year. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, ஒரு வீட்டிலே, உதாரணமாக ஒரு வீட்டிலே ஒரு தகப்பனும் ஒரு மகனும் நான் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தகப்பன் தன் மகனிடம் ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலையிலே உதாரணத்திற்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்து, இதில் ஒரு 20 ரூபாய்க்கு நீ இந்த காரியத்தை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிறு பையனும் போயிட்டு ஒரு 20 ருபீஸ் மதிப்புள்ள பொருளை வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற 30 ரூபாயை கொண்டு வந்து தன் தகப்பனிடத்தில் கணக்கு ஒப்பிக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய இருதயம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய பிள்ளை ஒரு மோசமான குணத்தை உடையவனாக இல்லை, என்னுடைய பிள்ளை நல்ல குணத்தை உடையவனாக இருக்கிறான். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் சரியான முறையிலே பணத்தை கையாளுவதில்லை. தகப்பனிடத்திலே திருடுகிறார்கள், தாயிடத்திலே திருடுகிறார்கள். தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் திருடுகிறவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற காரியங்களை எது வேணாலும் செய்வார்கள். சரி, நம்மளுடைய தலைப்பு அதுவல்ல. பாருங்களேன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் அந்த சின்ன உண்மைத்தன்மையை பார்த்தவுடன் அவன் மேல் மிகுந்த கரிசனைப்படுகிறார், அவன் மேல் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். அவனுக்கு உடனே கூட்டிகிட்டு போயிட்டு ஒருவேளை ஒரு டெஸ்ட் கூட வச்சுருந்துருக்கலாம், தன்னோட பையன் பணத்தில் கரெக்டாக இருக்கானா இல்லையான்னு. அந்த பையனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், தேவையான ட்ரெஸ்லாம் வாங்கி தந்து அந்த தகப்பனானவர் அழகு பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து நாம் மரித்த அவரிடத்திலே செல்லும் நாள் வரைக்கும் நாம் எப்படியாய் வாழ்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் கடவுள் அவர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் மட்டுமல்ல, அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்முடைய காரியங்கள் யாவையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தைகள் யாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய சிந்தை இப்படி இருக்கிறது, உங்களுடைய சிந்தை இப்படி இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய சிந்தைகள் ஒருவேளை தவறான சிந்தைகளாக இருந்திருந்தால், ஒருவேளை பாவமான சிந்தனைகளாக இருந்திருந்தால், ஒருவேளை பிறரை துன்பப்படுத்துகிற சிந்தனைகளாக இருந்திருந்தால், ஒருவேளை மோசமான காரியங்களை செய்யக்கூடிய திட்டங்களை உடைய சிந்தைகளாக இருந்திருந்தால், நாம் இந்த நேரத்திலும் கூட தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த ஒரு வாழ்விலே தேவன் நம்மிடத்திலே உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கிறார். நாம் மரண பரியந்தமும் உண்மையாய் வாழும் பொழுது அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார். ஜீவ கிரீடம் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், எட்டர்னல் லைஃப். எட்டர்னல் லைஃப் will be given for you and me when we live truthfully for the God. நாம் கடவுளுக்காக உண்மையாய் வாழும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லாக்டவுன் காலத்தில் எப்பயாவது ஒருக்கு நான் வீட்டை விட்டு வெளியே சென்று தக்காளி, வெங்காயம் இந்த காய்கறிகளை வாங்க போவேன். அந்த கடையில் பார்த்து கொண்டால் ஒரு தக்காளி பெட்டி நிறையாக தக்காளி இருக்கிறது, பக்கத்தில் வெங்காயம் இருக்கிறது. தக்காளி எடுத்து விட்டு வெங்காயத்தை எடுக்கும் பொழுது ஒரு 500 ரூபாய் ஒரு 500 ரூபாய் நோட்டு நிறைய இருந்த ஒரு கட்டு அந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டு போடப்பட்டிருந்தது. அந்த இடத்துல யாரும் இல்லை, அந்த கடைக்காரர் இருந்தார். நான் தக்காளி எடுத்து விட்டு வெங்காயத்தை எடுக்கும் பொழுது அந்த பணத்தை பார்த்து அப்படியே நான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா இந்த பணம், இவ்வளோ பணம் இங்கே இருக்கேன்ட்டேன். அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிட்டேன், பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே போயிடல. அந்த பணத்தை எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன், ஐயா இந்த பணம் இங்கே இருந்துச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லி இந்த கடைக்காரர் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்தார், ஓ அப்படியா, சரி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி கல்லாப்பெட்டியில் போட்டு வச்சிட்டார். அடுத்து ஒரு 2 to 3 minutes அங்கே நான் வெயிட் பண்ணேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணுன்றது. அடுத்தடுத்து கடையில் ஆள் வந்துட்டாங்க. பாருங்களேன், அந்த 3-4 நிமிடத்திற்கு பிறகாக ஒரு நபர் அழுது கொண்டு வேகமாக வந்தார். வந்து அந்த கடையில் கேட்டார், ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் பணம் 500 ரூபா தாளாக வச்சுருந்த ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருந்த பணம் இங்கே இருந்துச்சுங்களா அப்படின்னு கடைக்காரரை விசாரிக்கும் பொழுது அந்த கடைக்காரர் சொன்னார், என்னை கையை காட்டி, இந்த தம்பி தான் வந்து இந்த பணத்தை எடுத்து கரெக்டாக கொடுத்துருந்தாரு, நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த தகப்பனை எனக்கு நன்றி சொல்லும் பொழுது நான் அவருக்கு சொன்னேன், இது கடவுள் உங்களை நேசிப்பதனால் உங்களது பணம் உங்களிடத்திலே வந்தது தகப்பனே, நீங்கள் எனக்கு நன்றி சொல்வதை விட கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் அவரோட பிள்ளையாக இருந்தனால தான் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்தேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் நம் வாழ்வில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நாம் எப்படி
நடந்து கொள்கிறோம். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, பைபிளிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்விலே நாம் பார்க்க முடியும் சிறந்த உதாரணம், ஒழுக்கத்திற்கு உதாரணமான யோசேப்பு சகோதரனுடைய வாழ்வை பார்ப்போம். யோசேப்பு என்ற சகோதரன் அந்த காலத்திலும் தேவனுக்காக மிகுந்த உண்மையோடு கூட வாழ்ந்தது நிமித்தம் அடிமையாக இருந்த அவரது வாழ்வு அரசனாக மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த இடத்திலும் கூட அவர் எகிப்திலே அடிமையாக இருந்தார். அதே எகிப்திலே அவரது தலை எம்டியாக இருந்த தலை கிரீடம் சூட்டப்பட்டது, நீதியின் கிரீடம் சூட்டப்பட்டது. பிரியமானவர்களே, இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் இந்த ஷார்ட் டைம் லைஃபாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக நாம் உண்மையாய் வாழும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவ கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் தர ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வருடத்திலே தேவன் உங்களை ஹானர் பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்பொழுது? தேவனுக்காக நீதியாய் வாழும் பொழுது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடத்திலே கூட இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள், சகோதரர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், வாலிபர்கள் என யாவரையும் கர்த்தர் ஜீவ கிரீடத்தினால் அவர்களுக்கு முடிசூட்டுவீராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சிறந்த நன்மை உண்டு. கடவுளை உங்களை உயர்த்த போகிறார். கடவுளை உங்களை கனப்படுத்த போகிறார். எதிர்பார்த்து கொண்டிருங்கள். God bless you. Thank you.